Hello friends, welcome back to Gandha Kanadi channel. So இன்னைக்கு வீடியோ என்ன அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு நோ மேக்கப் லுக் தான் வந்து பார்க்க போறோம். So ரொம்ப லேட் பண்ண வேணாம், வாங்க வீடியோக்குள்ள போலாம். அம்மா ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா லென்ஸ் வந்து வியர் பண்ண போறேன். So lens வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து fresh look ஓட lens தான் வந்து யூஸ் பண்றேன். ஷேட் வந்து கிரே. So இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 pairs அந்த மாதிரி இருக்கும். நான் ஜஸ்ட் வந்து வியர் பண்ணிட்டு வந்துடுறேன். ஸோ வியர் பண்ணிட்டேன், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதுதான் அந்த ஷேடு, இதுதான் என்னோட அக்யூரேட் கலர் இதோடது. ஸோ ஃபேஸ் வாஷ் வந்து நான் எது யூஸ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த cetaphilோட இந்த ஒரு ஃபேஸ் வாஷ் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். அதாவது ஜென்டில் ஸ்கின் கிளென்சர் இதுதான் வந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது. ஸோ ஏன்னா எனக்கு கொஞ்சம் 2 பிம்பிள்ஸ் வந்து கொஞ்சம் அது பிம்பிள்ஸ்ன்றதை விட அது என்னது கொஞ்சம் அலர்ஜி மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. அது ஏதோ ஒரு புது ப்ராடக்ட் ட்ரை பண்ணி இதுவானது தான் அது. ஏன்னா இவ்வளோ நாள் எனக்கு இல்லவே இல்லை எங்கேயுமே பிம்பிள்ஸ், ஜஸ்ட் பிக்மெண்டேஷன்ஸ் மட்டும்தான் இருந்தது. ஸோ இப்போ இந்த 2 வந்தது அண்ட் இங்கெல்லாம் இங்கே வந்தது இங்கே போயிடுச்சு. இங்கே உங்களுக்கு ஒரு பிளாக் கலரில் தெரியும். ஸோ அதுவுமே கொஞ்சம் ஃபேட் ஆகிட்டே தான் இருக்குது. இது 2 தான் மெயினாக இருக்குது, முக்கியமாக இது. ஸோ அதனால் நான் வந்துட்டு நைக்காவில் வந்து இது வாங்கியிருந்தேன். ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு அந்த ஹால் வீடியோ வந்த பிறகு தான் இந்த மேக்கப் வீடியோவே வரும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மாய்ஸ்சரைசருக்கு இந்த ayouthvedha அப்படிங்கிற இந்த ஒரு ஆயில் கண்ட்ரோல் மேட்டிஃபையிங் மாய்ஸ்சரைசர் க்ரீம் தான் நான் வந்து எடுக்கிறேன். ஸோ இந்த வாட்டி வந்து இந்த வீடியோவில் வந்து நிறைய நான் வந்து என்னென்னா புது ப்ராடக்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லிப் பாம் வந்து நிவ்யாவோட லிப் பாம் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இது எனக்கு பிடிச்சிருக்குது, ரொம்ப நமக்கு ஆயிலியெல்லாம் வந்து காட்டலை, நல்லா இருக்குது இது. ஸோ ஐப்ரோஸ் தான் வந்து எடுக்கணும். நான் ஆக்சுவலாக வந்து கொஞ்சம் வளர விட்டுருக்கேன், ஏன்னா எனக்கு கொஞ்சம் திக்காக வரணும் அப்படின்னு. இப்போ இங்கெல்லாம் வந்து திக்காக ஆகுது, இன்னும் உள்ளெல்லாம் வளரணும். இது இங்கே இன்னும் கொஞ்சம் இங்கெல்லாம் வளர வேண்டியது இருக்குது. ஸோ அதனால் நான் இப்போதைக்கு ஷேப் பண்ணுறதுக்கு கன்சீலர் யூஸ் பண்ணிவிட்டு, ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா கன்சீலருக்கு எது யூஸ் பண்ணேன்னா இந்த இன்சைட்லேருந்து HD கன்சீலர் 2 கன்சீலர் இருக்கும். ஆனால் இந்த கன்சீலர் தான் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவேன். நான் உங்களுக்கு வந்துட்டு இதோட ஃபுல் டீட்டெயில்டு ரிவ்யூ வந்து கூடிய சீக்கிரம் கொடுக்குறேன். ஸோ இதோட இதுவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் டார்க் சர்க்கிள்ஸ்லாம் இருக்கிறவங்களுக்கு அப்படி சொல்லுவேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னோட டார்க் சர்க்கிள் இதுக்கு வந்து ஆரஞ்சு கரெக்டர் கூட தேவையில்லை. நான் இப்போ இதுதான் வந்து கரண்ட்டாக வந்து யூஸ் பண்ணுறேன். இந்த இடத்துல அப்ளை பண்ணிட்டு நம்ம உடனே வந்துட்டு எல்லா இடத்துலையும் போட்டு ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா நம்ம வந்துட்டு அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்னா ட்ரை ஆகிடும், அதனால தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நோ மேக்கப் லுக்கு தான். பட் இருந்தாலும் நம்ம வந்து மேக்கப் யூஸ் பண்ணாமல் நோ மேக்கப் கிடையாது. மேக்கப் யூஸ் பண்ணி எப்படி டக்குன்னு வந்து இவங்க வந்து ரொம்பலாம் மேக்கப் வியர் பண்ணலை, ஒரு ப்ரெசன்டபிள் லுக் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறது தான் சொல்கிறேன். இன்ஸ்டாகிராமில் பார்க்கலாம், நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணுறீங்கன்னா ஒரு ஆரஞ்சு கலர் சாரீ வந்து ஒரு மஸ்டர்ட் எல்லோ சாரீ போட்டிருப்பேன். அதுக்கு நான் இந்த கன்சீலர் மட்டும்தான் வந்து யூஸ் பண்ணேன், வேறு எதுவுமே யூஸ் பண்ணல. ஸோ அதனால நேச்சுரலாக இருக்கும் என்னோடய ஃபேஸே வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த மாதிரி ஒரு வெட்டான ஒரு ஸ்பஞ்ச் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசாக இருக்கும்னு. இது வந்து பேக்கோடது. பட் நமக்கு வந்துட்டு ட்ரையாக இருக்கும்போது எப்படி இருக்கும்னா இந்த அளவு தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு இதுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்களா? ஸோ இந்த அளவுக்கு ஆகும். ஸோ ஜஸ்ட்டு நான் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணிக்கிறேன். நல்லா வந்து பிளெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்களா? எப்படி இருக்குது பாருங்கள். உங்களுக்கு இது மட்டுமே போதும். சூப்பரான ஒரு கன்சீலர். நான் 10 out of 10 கொடுப்பேன். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா கன்சீலர் பண்ண உடனே நம்ம வந்துட்டு என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு லூஸ் பவுடர் எடுத்து பண்ணி செட் பண்ணிடணும், அங்கே லாக் பண்ணிடணும். இல்லைன்னா க்ரீஸ் ஆகிறதுக்கு இல்லை இந்த லைனில் போயிட்டு ஸ்டே ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் எது யூஸ் பண்ணுறேன்னா பவுடருக்கு நோ செபம் மினரல் பவுடர் innisfreeலேருந்து இது எடுத்துருக்கிறேன். ஸோ இந்த இடத்துல இப்படி அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ தட் அங்கே வந்து லாக் ஆகிடும். அது
தென் மேலேயும் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்களா? இப்போ இதே மாதிரி நான் இந்த ஐஸ்லேயும் வந்து போட்டுட்டு வரேன். ஸோ என்னோட 2 ஐஸும் நான் வந்து முடிச்சிட்டேன். ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறேன் பார்த்தீங்கன்னா ஐப்ரோஸ் தான் ஃபில் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக ஐப்ரோஸ் தான் ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணலான்னு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் ஏதோ ஒரு ஞாபகத்தில் கன்சீலர் ஐஸை வந்து ஃபில் பண்ணிட்டேன். ஸோ ஐப்ரோஸ்க்கு நான் ஃபஸ்ட்டு வந்து கன்சீல் பண்ணிக்கிறேன். கன்சீலருக்கு வந்து நான் இந்த இன்சைட்டோட தான் எடுக்கிறேன். அண்ட் ப்ரஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விஸ் பியூட்டியோட இந்த ப்ரஷ் F07 அப்படிங்கிறது நல்லா இருக்கு பார்க்க. ஸோ இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ட்ரை பண்ண போகிறேன். அண்ட் ஐப்ரோஸ்க்கு வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த ronzilleன்ற இந்த ஒரு ஐப்ரோ பேலட் தான் எடுக்க போகிறேன். ஸோ அதில் நான் அதில் பிளாக் வந்து நான் எடுக்கிறேன். என்னால் எல்லாமே 2 கையில் வந்து இருக்கனால என்னால் காமிக்க முடியல. ஸோ அதை எடுத்து நான் என்னோடய ஐப்ரோ வந்து ஃபில் பண்ணுறேன். ஸோ 2 ஐஸோட ஐலேஷ் வந்து நான் முடிச்சிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ளஷ் எல்லாம் வந்து போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ப்ளஷ்ஷுக்கு நான் எப்பவும் போல் சுகர்லேருந்து தான் எடுத்துருக்கிறேன். ஸோ இது எடுத்துக்கிறேன். இது ரொம்ப மைல்டான ஒரு ப்ளஷ்ஷு. ஸோ உங்களுக்கு வந்துட்டு நோ மேக்கப் லுக்குக்கெலாம் ஈஸியாக ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு ப்ளஷ் போட்ட மாதிரி இருக்கும், போடாது. ஸோ இந்த மாதிரி ப்ளஷ் வந்து உங்களுக்கு நோ மேக்கப் லுக்குக்கெலாம் வந்து நல்லாயிருக்கும். இல்லை நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் நல்லா வந்து மேக்கப் ஹெவியாக போடுறீங்கன்னா இது லைட்டாக இருக்கும் உங்களுக்கு. தென் நான் இந்த ஹைலைட்டர் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம லிப்ஸ்டிக் வந்து அப்ளை பண்ணிடலாம். ஸோ லிப்ஸ்டிக் வந்து நான் இந்த லிப் அண்ட் சீக் டிண்ட்லேருந்து 05 சாஃப்ட் நியூட் தான் எடுத்துருக்கிறேன். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா லிப்பு பயங்கரமாக வந்து ட்ரை. ஸோ உங்களுக்கு தெரியுதுங்களா, லிப்ஸ்டிக் போட்ட மாதிரியே இருக்காது. பட் அதனால் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா இந்த ஒரு லிப் லைன் வந்து பண்ணிக்கிறேன். எனக்கு என்னதான் இந்த மாதிரி ஓகே தான். இப்போ நார்மலாக போகிறேன்னா இந்த மாதிரி நான் போயிடுவேன் டக்குன்னு. பட் கொஞ்சம் வீடியோக்கு வந்து கொஞ்சம் பார்க்க தெரியணும்ல, அதுக்காக. ஸோ இப்போ கொஞ்சம் அந்த லிப்ஸ் இதுன்னு தெரியுது இல்லையா? ஓகே, இதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு பொட்டு வச்சுருவோம். ஓகே, ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதை இன்னொரு கோட் போடணும். ஏன்னா இதில் நான் 2 கோட் போட்டிருந்தேன். ஸோ கொஞ்சம் ட்ரை ஆக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நான் கிட்ட வந்து காட்டுறேன் ஐ லுக் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ ஐ லுக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் லிப் கலர் பாருங்கள், இந்த அவுட்டர் விட்டுருங்க, இன்னரில் இருக்குல்ல, இதுதான் இந்த ஷேடோட கலர். ரொம்ப நல்ல ஒரு கலர் இது. ஸோ பாருங்கள், உங்களுக்கு நான் ஃபேஸில் போட்ட மாதிரியே இருக்காது, அவ்வளோ உங்களுக்கு உங்கள் ஸ்கின் மாதிரியே தான் ஃபீல் ஆகும். ஸோ அவ்வளோதான், நான் வந்துட்டு ஃபேஸ் முடிச்சுட்டேன். செட்டிங் ஸ்ப்ரே அடிக்கல. ஸோ செட்டிங் ஸ்ப்ரேக்கு நான் இந்த மேப்லைனில் தான் எடுத்துக்கிறேன். ஆக்சுவலி இது காலி ஆகலை, இன்னும் இருக்குது. அதனால எனக்கு வேறு வாங்க மனசு வர மாட்டேங்குது. அதுக்கப்புறம் நான் இது யூஸ் பண்ணேன்னு தெரியல. எனக்கு பேக் இது வந்து ரொம்ப நாளாக வந்து வாங்கணும்னு இருக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் நான் வந்துட்டு என்னோடய ஹேரை வந்து செட் பண்ணிவிட்டு நான் வரேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஹேர் ஸ்டைல் வந்து நார்மல் இந்த மாதிரி போனிடெயில் மாதிரி இந்த நார்மலாக ஜஸ்ட் ஒரு கிளிப் போட்டிருக்கேன். ஃப்ரண்ட்டில் வந்து ஜஸ்ட் என்னோடய ஃபேஸை ஃப்ரேம் பண்ண லைட்டாக அப்படி போட்டிருக்கேன். ஸோ தட் கொஞ்சம் இப்படி வரும் அப்படின்னு.
ஸோ இந்த லுக் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கரெக்டாக உங்களுக்கு மேக்கப் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் இருக்காது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நேரில் கேமரா விட எனக்கு நேரில் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு. ஸோ இதே போல ஒரு நல்ல வீடியோ உங்களை நெக்ஸ்ட் டைம் வந்து பார்க்குறேன். டாடா அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.